கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப அடுத்த கூட்டங்கள்ல விஜய் வந்து நடனம் ஆடுறாரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா, முருகன் பக்தி பாடல் பாடினாங்க. அவர் கூப்பிட்டாரு. அவர் ஆடிட்டு, சார் நீங்களும் சால்வி போட்டது நீங்களும் என்கிட்ட கொஞ்சம் ஆடுங்கன்னாரு. அவர் அதுக்காக ஆனாரு. இப்ப தெரியுது, நான் அவர் சொல்றேன். நயனா நாகேந்திர ஆடலையா? இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா வேலுமணி? இப்ப ஆடாது இருக்காங்க. எங்க ஆடலையும் சொல்றது, ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லுகிற ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. இது தொடர்பாக இந்து முன்னணி இப்ப புகார் கொடுத்திருக்காங்க பழனியில. முருக பக்தர்கள் வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இதெல்லாம் வந்துங்க, ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யாருமே புண்படுகின்ற அளவுக்கு அதுல இல்ல, கருத்து இல்ல. எனக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து சுற்றுப்பயணம், அதை நீங்க வழி நடத்தி சொல்றீங்களா? அம்மா கோஷம் மாதிரி நீங்களும் அதை வழி நடத்தி சொல்றீங்களா? எப்போ நான் கூட தான் இருப்பேன், பள்ளியிடத்த கூடயே தான் இருப்பேன். என்ன உங்களுக்கு அதுல என்ன சந்தேகம்? இல்லைங்க, அது இல்லைங்க. அடுத்தது எப்படின்னா, இல்ல விரைவில் நான் 2 நாள் அறிவிப்போம். இல்ல அதுதான் 2 நாள் அறிவிச்சிருவோம். அவர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடாதுங்கிறதா. பட்ஜெட் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. இல்ல நான் வந்து நான் சொல்றது உங்களுக்கு தெரியாது. நாங்க வளர்ந்து வருகிற கட்சி, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய கட்சி, மக்கள் சேவை மனதிலே வைத்து எதிர்கால தமிழகத்தை நோக்கி நாங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்துருவோம். வந்ததுக்கு பிறகு இந்த கேள்வி கேளு. பாஜக இப்ப அண்ணாமலைக்கும் நயனா நாகேந்திராவுக்கும் ஒரு முட்டல் அது அவங்க 2 பேருக்கு தான் கேட்கணும். முட்டலாம் மோதலாம் அப்படிங்கிற அவங்க தானே கேட்கணும். நிர்மலா சீதாராமன் வந்து திமுக இவரு விஜய்னால பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, திமுகவுக்கு மட்டும்தான் பாதிப்புன்னு. இல்ல அவங்க கருத்து, அவங்களுடைய நிலைப்பாடுகள் அவங்க சொல்றாங்க. அதுல தவறு கிடையாது. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியாது. யாரு பாதிக்கிறாங்கிறது வந்து 2026 தெரியும். எந்தெந்த கட்சி பாதிக்குது, அந்த பாதிப்பால எப்படி நிலைகள் இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம் எப்படி வெற்றி நிலை போடுகிறது தமிழக மக்கள் முடிவு செய்வார். இதுவரைக்கும் கூட்டணிக்கு யாருமே வரல. யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நீங்களும் வர்றீங்களா? எத்தனை பேரு வாய்ப்பு இருக்கு சார்? நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க. நீங்க கொஸ்டின் போடுறீங்க, நீங்க கேட்டாலே அடுத்த நிமிஷம் அங்க நான் யாரை போய் பார்க்கணும், அடுத்த நிமிஷம் கூட்டிட்டு போய் அங்க போய் உட்காந்துக்கிறாங்க. இப்ப நாங்கள பண்ணிட்டு நீங்களே கேட்டு எனக்கு ஒம்பள மாட்டாருங்க. நான் ஒருத்தர் பார்த்தான்னு சொல்லி முடிச்சாவே அடுத்த நாள் அங்க இருக்கிறீங்க. நீங்க பண்றதுனால அதை சொல்ல. ஆகவே வந்து நீங்க அதை சொல்லலாம் இருக்கிற மௌனம் வெற்றிக்கு அறிகுறி. அதனால அமைதியா கொடுங்க. தனிச்சு போட்டி வாய்ப்பு இருக்காங்க இல்லைங்க, அதான் மௌனம் வெற்றிக்கு அறிகுறின்னு சொல்லிட்டு எழுதி. விஜய் வந்து திமுக வந்து ஊழல் கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா வந்து விஜய் வந்து பல படங்கள்ல பிளாக் மணி வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்றீங்களா? திண்டுக்கல் சீனிவாசன் எப்படிப்பட்டவர்னு தெரியும் உங்களுக்கு. அவர் சொல்லிட்டாரு. அவர் ஏதோ ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அவர் அப்படி பண்ணியிருக்காரு, அதை ப்ரூவ் பண்ணணும். எதை வேணாலும் சொல்லணும். வார்த்தைகளுக்கு வாயில எதை வேணா சொல்லக்கூடாது. வார்த்தைகளை அள்ளி விடுவதை காட்டிலும் அவங்களாம் சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் வந்து யார்கிட்ட இருந்தாங்க? அடிமைகளா? யார்கிட்ட இருந்து வெளியே வந்தாங்களும் உங்களுக்கு தெரியுமே தெரியாதா? இப்ப அடிமை விலங்கு உடைத்தெறிந்து விட்டு புதிய இயக்கத்தை உருவாக்கி நாளை தமிழகத்தை ஆளப்போவர் தான் அவங்களுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி. புரியுதுங்களா? ஓகேங்களா?